கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் உன்னை உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்குழி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. ஷாலு, நான் தான் சித்ரலேகா. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் இப்படி மனுஷ ரூபத்துல வந்திருக்கேன். நான் மனசுல நினைக்கிறது உனக்கும் காஷ்மீராக்கும் கேட்கும், நீயும் காஷ்மீராவும் மனசுல நினைக்கிறது எனக்கு கேட்கும். இன்னும் 4 நாள்ல உனக்கு கல்யாணம் இருக்கு. அதுக்குள்ள எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா உங்களால சேரவே முடியாது. உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். சித்ரலேகா, இது நீயா? என்னால நம்பவே முடியல. நீ இப்போ மனுஷியா வந்திருக்கியா? உன்னை எல்லாராலையும் பார்க்க முடியும்ல? நீ நீ எனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கியா? ரொம்ப ரொம்ப நன்றி சித்ரலேகா. லேகா, இது நீயா? வேற ஏதோ ஒரு உருவத்துல வந்திருக்க. எங்களுக்காக தான் நீ வந்திருக்கியா? ரொம்ப நன்றி. உன்னோட உதவி இருந்தா கண்டிப்பா அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். ஹாய், யார் நீங்க? ஹாய், ஹலோ. என்னோட நேம் சோனம். நான் ஷாலுவோட ஃப்ரெண்ட். ஷாலுவோட ஃப்ரெண்டா? ஆமா, நீங்க காலேஜ் ஃப்ரெண்டா இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஏன் கேக்குறேன்னா, ஷாலுவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு தெரியும். நானு, சாண்டி, ஷாலு எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். அதனாலதான் எனக்கு நீங்க யாருன்னு தெரியல. நான் ஷாலுக்கு ஆன்லைன் ஃப்ரெண்ட். ஆன்லைன் ஃப்ரெண்டா? ஆமா, ஷாலுவோட ஃபேன் நானு. ஷாலுவோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றேன். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்களுக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன். அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா கவி, அவங்க அவங்க என்னோட ஃப்ரெண்ட் தான். என்கிட்ட ஃபோன்ல பேசுவாங்க. டைரக்டா நேர்ல மீட் பண்ணதில்ல. இன்னைக்கு எனக்கு மேரேஜ்ன்றதுக்காக தான் வந்திருக்காங்க. நம்ம வீட்டில தான் ஸ்டே பண்ணுவாங்க. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கிளம்புவாங்க. நீங்க பேசுறதே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஸ்டைலா. ஆமா, எந்த ஊர் நீங்க? ஐம் ஃப்ரம் பெங்களூர். ஓ அப்படியா, சரி, ஓகே ஓகே. உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டு வாங்க. நான் வேணா வரட்டா உங்க கூட? இட்ஸ் ஓகே. நான் வரும்போதே எல்லா திங்ஸையும் உள்ள வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ நோ ப்ராப்ளம். நான் இங்க இருந்து ஷாலு கூட ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ண போறேன். ஓகே சோனம், நீங்களும் எங்க ஸ்டேஜ்ல எங்க கூடவே நில்லுங்க, வாங்க. வாங்கம்மா வாங்க. ஏமா உமா, பக்கத்துலயே இருந்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஃபங்க்ஷன் இன்னும் ஆரம்பிச்சிருக்காதுன்னு நினைச்சேன், நல்ல பொறுமையா வந்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்பதாம்மா நலங்கு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போங்க போய் நலங்கு வைங்க. சரி உமா, நீயும் உன் பொண்ணும் உள்ள போய் நலங்கு வைங்க. நான் இங்க இருந்து பேசிட்டு இருக்கேன். நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? எப்ப சுரேஷ், மாப்பிள்ளைக்கும் கூட தான் நலங்கு வைக்கணும். நீ போய் நலங்கு வச்சுட்டு வந்துரு. ஓ அப்படியா அண்ணன்? இந்த மாதிரி நலங்கு வைக்கிற விழாலாம் இதுக்கு முன்னாடி யாரும் வச்சது இல்ல ஊர்ல. நீங்க தான் முதல் டைம் வைக்கிறீங்களா? அதனாலதான் எனக்கு எதுவும் தெரியல. ஆமாப்பா, எங்க குடும்பத்துல கூட யாருக்குமே இந்த மாதிரி வச்சு பழக்கம் இல்ல. என்ன பண்றது, என் பொண்ணு ஆசைப்படுறா, அதனாலதான் வச்சேன். சரி, வாழ்க்கையில கல்யாணம் எல்லாம் ஒரு தடவை தானே நடக்கும், அவ விருப்பப்படி நடக்கட்டும்னு நாங்களும் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். சரி சரிண்ணா, சரி நாங்க போயிட்டு ஷாலுவை பார்த்துட்டு வரோம். சரி தங்கச்சி, போயிட்டு வாமா. எனக்கு இதுக்குமா இந்த மாதிரி புடவை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க? அங்க பாரு, எல்லாருமே லெஹங்கா தான் போட்டுட்டு இருக்காங்க. வயசானவங்க மாதிரி புடவை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. எனக்கு இதெல்லாம் போட்டு பழக்கமே இல்லம்மா, ரொம்ப கடுப்பா இருக்கு. எதுக்கு நான் இப்படி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க? நான் தான் வரலன்னு சொன்னல, நீ மட்டும் வந்துட்டு போக வேண்டியது தானே. வாய மூடி, எப்படி தொண்ணு பேசுற? யாருக்காதுன்னா விழப்போகுது. உனக்கும் கல்யாண வயசாயிடுச்சு. இங்க பாரு, இந்த கல்யாண வீட்டுல எத்தனை பேர் வந்திருக்காங்க. உங்க அக்கா புவனா தான் இறந்துட்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல. ஆனா இவங்க வீட்டுல 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுடி. ஷாலுக்கும் உனக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான்.
அவளுக்கு கல்யாணம் ஆகுது, அடுத்து உனக்காக வேண்டாமா? என்னமோ புவனாக்கு பேய் பிடிச்சி இறந்து போனதுனால ஒரு சம்பந்தம் கூட அமைய மாட்டேங்குது. இந்த கல்யாணத்துலயாவது யாராவது உன்னை பார்த்து கேட்பாங்கன்னா உன்னை புடவை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. இப்படி பேய் மாதிரி கத்தி அதை நீயே கெடுத்துக்காத. ஐயோ, என்னமா மென்டாலிட்டி உண்டு, கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்ல. ஷாலுக்கு கல்யாணம் ஆனா எனக்கு கல்யாணம் ஆகணுமா? ஐயோ, கடுப்பா இருக்குமா எனக்கு. நான் பாட்டு கிளம்பி வீட்டுக்கு போறேன். இந்த சாரி பார்த்தா எனக்கு கோவமா வருதுமா. சாரியில கூட எவ்வளவு அழகழகா இருக்கு. எனக்கு எப்படி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க நீ? உனக்கு எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன் புடவை எடுத்துக்கடி புடவை எடுத்துக்கடின்னு. என்னைக்காவது கேட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ன்ற பேர்ல போட்டு மினிக்கிட்டு இருந்த. இப்ப உனக்கு புடவை போடலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, ஒரு புடவை கூட இல்ல. ஏதோ இந்த பிளவுஸ் தான் உனக்கு கொஞ்சம் செட் ஆச்சு, அதனாலதான் இந்த புடவை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. ஒன்னும் அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் இல்ல, அழகா இருக்கு. எல்லாம் உன்னோட மனசுதான். என்னமோ பண்ணி தொலை. எனக்கு இங்க இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு போனா போதும். எனக்கு 1008 வேலை இருக்கு. என்னை இங்க கூட்டிட்டு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ற நீ. சரி சரி வா, முதல்ல போய் ஷாலுக்கு நலங்கு வைப்போம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போலாம். ஷாலு. ஹை ராணி அக்கா, ராக்கி அண்ணா, வாங்க வாங்க. என்ன ஷாலு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்க்கா. சாரிக்கா, உங்க கல்யாணத்துக்கு வர முடியல, இங்க கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது. பரவாயில்லம்மா, நாங்களும் கேள்விப்பட்டோம். இப்போ உனக்கு எல்லாமே ஓகே தானே? இந்த காஷ்மோரா நல்லவன் தான் நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உன்னை கடத்திட்டு போயிட்டு இந்த அளவுக்கு நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப சந்தோஷம். என்ன ராணி அக்கா, என்னெல்லாம் மறந்துட்டீங்க போல. ஹே வாலு, உன்னை எப்படி மறப்பேன்? நான் வந்ததும் ஷாலுவை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்க? எப்ப காலேஜ் முடியுது உனக்கு? எனக்கு காலேஜ் இன்னும் ஒரு 3 monthsல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் போலாமா இல்ல ஒர்க் போலாமான்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். ஆமா, யாரோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கே. லல்லி அக்காவும் மொட்டை மாமாவும் வரலையா? என்னது, நாங்க வரோம்லா? அதான் நாங்க வந்துட்டோமே. ஹை லல்லி அக்கா, மாமா, வாங்க வாங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். நாங்க எப்படி வராம இருப்போம் ஷாலு? என் தங்கச்சியோட கல்யாணம் ஆச்சே, கண்டிப்பா வருவேன். போன தடவை தான் ஏதேதோ குழப்பம் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை நீ விரும்பின பையனே கல்யாணம் பண்ணிக்க போற. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீயும் விஜயும் லவ் பண்ணுவீங்கன்னு. ஏதோ ஒண்ணு நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுது, அது வரைக்கும் சந்தோஷம். அதானே, உனக்காக தான்மா நாங்க வந்திருக்கோம். நான் ரொம்ப பிஸி, 1008 பிசினஸ் அது இதுன்னு இருக்கு. ஆனா உனக்காக தான் இவ்வளவு சிரமப்பட்டு வந்ததே. உங்க அக்கா ஆசைப்பட்டா, நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்? என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு நான் தான் முன்னாடி இருந்து எல்லாமே பண்ணுவேன்னு ஹல்தி அப்பவே கூட்டிட்டு வந்துட்டான். ஏதோ ஒண்ணு, என் பொண்டாட்டி சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். ஐயோ சொட்ட, 24 மணி நேரம் வீட்டுல வெட்டியா தானே இருக்க, எதுக்கு இங்க வந்து இவ்வளோ பில்டப் கொடுக்குற? அப்புறம் இவங்களுக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா கேவலமா பார்ப்பாங்க. அது ஏன் நீ உனக்கு எங்க அம்மா வீட்டு சைட்ல இருக்க எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் வந்தனா வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேற, எப்ப பார்த்தாலும் ஏதோ பில்டப் கொடுத்துட்டே இருக்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா உண்மையை போட்டு உடைச்சிருவேன். வாயை மூடிட்டு இரு. அதுக்கு இல்ல டார்லிங், கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது பில்டப் கொடுத்தாதானே எல்லாரும் உன்னை ரொம்ப ரிச்சுன்னு நினைப்பாங்க. உனக்கும் அதுதானே டார்லிங் ரொம்ப பிடிக்கும். உனக்காக தான் டார்லிங் இதெல்லாம் பண்ண. ஐ ஐ லவ் யூ டார்லிங். நீ ஒன்னும் கிழிக்க வேணாம், வாயை மூடிட்டு இரு, அதுவே போதும். ஆமா ஆமா, இவருக்கு நிறைய பிசினஸ் ஒர்க்லாம் இருக்கு. இருந்தாலும் நீ ஏதோ நான் கேட்டேனேன்றதுக்காக வந்தாரு. இருக்கட்டும், என்னைக்கா இருந்தாலும் பிசினஸ்ன்றது ஒர்க்ன்றது இருந்துட்டே தான் இருக்கும். ஃபங்க்ஷன்ன்றது எப்பயாவது தானே இருக்கும். அப்பப்ப வந்து என்ஜாய் பண்ணிக்கணும். ஷாலு, காஷ்மோரா, அந்த ஆளு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகப்படுத்தி பாருங்க. இவரு என்னோட மாமா. இவர் என்னோட மாமா சித்திரலேகா. இவங்க என்னோட அக்கா, என்னோட பெரியம்மா பொண்ணு. இவரு ஷாலுவோட சொந்தக்கார சித்திரலேக்கா. நான் இவரை சாண்டியோட கல்யாணம் அப்பவே பார்த்திருக்கேன். ஏன், என்னாச்சு? காஷ்மோரா, இவருதான் போன ஜென்மத்துல உன்னோட அப்பா, திருலோகச்சந்திரோட அப்பா.
போன ஜென்மத்துல நம்மளோட காதல் பிரிஞ்சு போறதுக்கு காரணமே இந்த ஆளுதான். இவன்தான் இவன்தான் உன்னை கொன்னது, என்ன மரத்துல கட்டி வச்சு எரிச்சது எல்லாமே இந்த ஆள்தான். ஐயோ சித்ரலேகா, என்ன சொல்ற? ஆனா இவர் அந்த மாதிரிலாம் இல்ல. இவரு சரியான காமெடி பீஸ். ஒருவேளை போன ஜென்மத்துல அந்த மாதிரி இருந்திருப்பாரோ என்னமோ, ஆனா இந்த ஜென்மத்துல அவர் அந்த மாதிரி கிடையாது. சித்ரலேகா, எனக்கு சத்தியமா அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலும் வந்தது கிடையாது. இவரை ஜஸ்ட் நான் நார்மலா பார்த்திருக்கேன், அவ்வளவுதான். ஆனா இவருதான் என்னோட அப்பாவா போன ஜென்மத்துல? அப்படின்னா இவருதான் என்ன போன ஜென்மத்துல கொலை பண்ணாரா? ஷாலு, எனக்கு வாழ்க்கை இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கலையேன்னு எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப மனசு நிறைவா இருக்கு. இவனை பழிக்கு பழி வாங்குவேன். போன ஜென்மத்துல இவன் எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் இந்த ஜென்மத்துல இவளை நான் பழி வாங்கியே தீருவேன். ஐயோ சித்ரலேகா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. இவர் என் அக்காவோட ஹஸ்பண்ட். அதுவும் இல்லாம நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவரு போன ஜென்மத்துல அப்படி இருந்திருப்பாரோ என்னமோ, ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. நீ ஏதாவது பண்ணி அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க அக்கா நடுத்தெருவுல நிப்பாங்க. வேணாம் ப்ளீஸ், விட்டுரு. அதுதான் நானும் காஷ்மீராவும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, உனக்கும் முக்தி கிடைச்சிரும். ஏன் தேவையில்லாம அவரை கொன்னு உன்னை நீ கலங்கப்படுத்திக்க போற? கொலையா? நான் எப்ப கொலை பண்ண போறேன்ன? அவனை பழி வாங்குவேன்னு தான் சொன்னேன். உனக்கு ஒரு சாம்பிள் காட்டவா? சித்ரலேகா, எதுவும் விபரீதமா பண்ணிடாத. என்னதான் இருந்தாலும் அந்த ஆள் போன ஜென்மத்துல என்னோட அப்பா. பாவம் இல்ல? ஓஹோ, உனக்கு பெத்த பாசம் அப்படியே பொங்கி வருதோ? காஷ்மோரா, இந்த ஜென்மத்துல அவன் உன்னோட அப்பா கிடையாது, சரியா? இருந்தாலும் நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவர் மேல அப்பா ஃபீலிங் வருது. உன் ஃபீலிங்ஸை தூக்கிட்டு போய் எங்கன்னா போடு. இப்ப அவனை நான் என்ன பண்றேன்னு பாரு. ஷாலு ஆண்டி, வாங்க ஆண்டி. வா மாலினி. சாரிம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலையா இருந்தோம், அது முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நலங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா ஆண்டி, நலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் நலங்கு வச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் வைங்க. ஓ அப்படியா? சரி சரிம்மா, முதல்ல மாலினி வைக்கட்டும், அப்புறம் நான் வைக்கிறேன். மாலினி போய் நலங்கு வைமா. சரிம்மா. என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா அவரை போட்டு அடிக்கிறதா? கொலை பண்ணாம விட்டேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஆளையும் மூஞ்சியும் பாரு, சொட்ட தலையா. உன் வயசுக்கு என்ன போய் அடிக்கிறியா? சீ, கேவலமா இல்ல உனக்கு? ஏமா, என் புருஷன் என்னம்மா பண்ணாரு உன்ன? நானும் இங்க தானே நின்றுட்டு இருக்கேன். அவருக்கு நீ யாருன்னே தெரியாது. நானே உன்னை இப்பதான் பாக்குறேன். எதுக்கு தேவையில்லாம அவர் மேல கை வைக்கிற? என்ன பண்ணாரா? நான் பாட்டுட்டு இங்க நின்னுட்டு இருக்கேன், என் பேக்ல அடிக்கிறான் அவன். சீ. ஐயோ, இல்ல இல்ல, இந்த பொம்பளை போய் சொல்லுது. நான் இங்கே இப்படியேதான் நின்றுட்டு இருக்கேன். என் விரல் கூட அது மேல படல. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை வச்சுட்டு நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ண போறேன்? This is too bad, uncle. I didn't expect this. இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க. எந்த ஒரு பொம்பளையும் இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா. நீங்க பண்ணிருந்தீங்கன்னா பண்ணிருந்தேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிடுங்க. ஏமா, நான் பண்ணவே இல்லைன்ற என்ன போய் மன்னிப்பு கேட்க சொல்றீங்க? எனக்கு இது யாருன்னு கூட தெரியாது. நீங்க ஒரு பொம்பளை நிக்கிறது கூட நான் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுனா அமைதியா நின்றுட்டு இருக்கேன். என்ன எதுக்கு எல்லாரும் இந்த மாதிரி பாக்குறீங்க? ஏமா, நான் எங்கம்மா உன்னை அடிச்சேன்? சும்மா சொல்லிட்டு இருக்கியா? ஐயோ, சும்மா சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீ பண்ணதுனால தானே நான் உன்னை பலார்னு அடிச்சேன். எந்த ஒரு பொம்பளையும் இந்த மாதிரி விஷயத்துல போய் சொல்ல மாட்டா. ஆளையும் மூஞ்சியும் பாரு, நல்லா மலை குரங்கு மாதிரி. ஏ மாலினி, வா இங்க இருந்து போலாம். உன்னை பார்த்தாலே வெறுப்பாவுது. அப்புறமா வந்து நலங்கு வச்சுக்கலாம், வா. டார்லிங், நீ ஏன் என்ன மறைக்கிற? நான் தான் சொல்றேன்ல, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னா. போதும், வாய மூடு. நீ பண்ணாலும் பண்ணிருப்ப. நல்லா ஆளையும் மூஞ்சியும் பாரு. உனக்கு நான் என்னையா குறை வச்சேன்? ஏன் இப்படி கேவலமா பண்ற? உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? என் தலையெழுத்து வந்த இடத்துல நீ இப்படி கேவலப்படுத்துறியே. சீ, எல்லாரும் முன்னாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு இருக்க. வீட்டுக்கு வா, இருக்கு உனக்கு.
பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல அவனுக்கு பண்ணாத தப்புக்கு தண்டனை கொடுத்தா இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. எப்படி என் ரிவெஞ்சு? இதுக்கப்புறம் இப்படிதான் ஒன்னொன்னா பண்ணுவேன். பண்ணி என்னோட பழிய தீர்த்துப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடி பாவி சித்ரலேகா, நீ பண்ண வேலை தானா இது? பாவம் எங்க மாமா. லேக்கா, இருந்தாலும் எங்க அப்பா ரொம்ப பாவம். ஆனாலும் எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. இருந்தாலும் அவரு ரொம்ப பாவம். ஏன் இப்படி பண்றியோ? தலைவரே, பூசாரி, வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. வாங்க வாங்க தலைவரே. ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. எங்கேயும் நீங்க இப்ப வெளியவே வர்றது இல்ல போல. இப்பதான் உங்களை பாக்குறேன். எப்படி இருக்கீங்க? உடம்பெல்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல மாணிக்கையா. எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். ஐஸ்வர்யா இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்கேயும் வெளியே வர்றதே இல்லை. எனக்கு எங்கேயும் வெளியே போகவும் பிடிக்கல. இன்னைக்கு ஷாலுக்கு ஃபங்க்ஷன் தான் வெளியே வந்தேன். சொல்ல போனா உங்க பசங்களெல்லாம் பாக்குறப்ப எனக்கு ஐஸ்வர்யாவை பாக்குற மாதிரியே இருக்கும். அதனாலதான் சரி இங்க வந்துட்டு போனா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குமேன்னு வந்தேன். என்ன தலைவர் இப்படி சொல்லிட்டீங்க? எங்க பசங்களும் உங்க பசங்க மாதிரி தான். உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து பாத்துட்டு போங்க. உங்களுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. உங்களோட பொண்ணை இழந்துட்டீங்க. ஆனா அவங்க எப்பயுமே உங்க கூட தான் இருப்பாங்க. நீங்க அது எதுவும் வருத்தப்படாதீங்க தலைவரே. வாங்க உள்ள போயிட்டு நலங்கு வைங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவரோட மனசு தேர்ற மாதிரி தெரியல. எனக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் பெத்தவாளுக்கு தான் பிள்ளைங்க கொல்லி வைக்கணும். பிள்ளைங்களுக்கு பெத்தவா கொல்லி வச்சா அந்த வழி எப்படி இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நரக வழியா தான் இருக்கும். இருந்தாலும் இதுதான் விதின்னு அதை ஏத்துக்கிட்டு போறதுதான் நல்லது. அவருக்கு ரொம்ப தனிமையா இருக்கு பாவம். எனக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல தலைவரே. என் பொண்ணோட ரிசப்ஷன் அப்பதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. எதிர்பாராத விதமா. எல்லாத்துக்கும் என் பொண்ணும் ஒரு வகையில காரணம் தான். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருவேளை உங்க பொண்ணு கிட்ட போய் சொல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க தலைவரே. இல்ல மாணிக்கம் ஐயா, அவளோட விதிய அவளேதான் தேர்ந்தெடுத்துக்கிட்டா. எவ்வளவு சொல்லியும் கேட்காம சித்ரலேகாவை விடுதலை பண்ணி அவளோட விதிய அவளே தேடிக்கிட்டா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுல நம்ம யார் மேல பழி போட்டாலும் அது சரியா இருக்காது. சரி, போனது போகட்டும், விடுங்க. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நாங்களும் உள்ள போயிட்டு கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் பார்த்துட்டு வரோம். சரிங்க தலைவரே, வாங்க நானே கூட்டிட்டு போறேன். அண்ணா வந்துட்டீங்களா? வாழைமரம் எடுத்துட்டு வந்தீங்க தானே? எங்கண்ணா இருக்கீங்க? உள்ள வந்துட்டேன்றீங்க, பார்த்தா எங்கேயோ காணோம். பந்தல்ல எடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்லையா? ஆமா, ஒரு மஞ்சள் கலர் ட்ரக் நிக்குது, அதுவா? ஐயோ சாரி ஆண்டி, தெரியாம அடிச்சிட்டேன். ஹலோ, என்னது ஆன்ட்டியா? நானே சின்ன பொண்ணுதான், காலேஜ் தான் படிக்கிறேன். என்ன பார்த்த ஆன்ட்டின்ற? பொம்பளைங்களை இடிக்கிறதுக்காகவே ஃபங்க்ஷனுக்கு வருவானுங்க போல. ஹலோ ஹலோ மேடம், இது எங்க வீட்டு ஃபங்க்ஷன். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. அதுவும் இல்லாம என்ன சாரி இது? இது பார்த்தாலே ஆன்டி ஃபீல் தான் வருது. ஆன்டிஸே இன்னும் நல்ல சாரி கட்டுவாங்க போலயே. அங்க பாரு, எங்க வீட்டுல அவங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் எங்க அத்தை. இருக்கும் 40-45 வயசு. எவ்வளவு சூப்பரா புடவை கட்டியிருக்காங்க. நீயும் இருக்கியே நல்ல வயசான கிழவி மாதிரி புடவை கட்டிட்டு. ஹலோ மிஸ்டர், இது உனக்கு தேவையில்லாதது. அப்புறம் நீ மட்டும் மனசுல என்ன பெரிய அழகு சுந்தரம்னு நினைப்பா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, நல்லா சுடிதார் மாதிரி ஒரு ஜிப்பா போட்டுட்டு வந்து நின்னுட்டு இருக்க. உன்னை பார்த்தா கூட எனக்கு ஒரு பொண்ணு ஃபீலிங் வருது. அப்ப நான் உன்னை வாடி பொடின்னு கூப்பிடவா? யார பார்த்து பொண்ணு மாதிரி இருக்கேன்னு சொல்ற? உன் மூஞ்ச பார்த்தா தாண்டி சூனியக்காரி மாதிரி இருக்கு. ஓ, உன் மூஞ்ச பார்த்தா மட்டும் என்ன ரொம்ப தெய்வீகமா இருக்கா? சண்டா மந்திரம் போடுறவ மாதிரி இருக்கு உன் மூஞ்ச பார்த்தா. பொடி பரங்கிக்கா மண்டை. போடா மஞ்ச மண்டை. அவ்வளவு தாண்டி, மரியாதை இல்லாம பேசாத.
முதல்ல நீ மரியாதையை கத்துக்கோ. ஆளையும் மூஞ்சியும் பாரு. சீ, பொம்பளை மாதிரியா பேசுற நீ? அதான் நீ பொம்பளை மாதிரி இருக்கே, நீ பேசிக்கோ பொம்பளை மாதிரி. வாய மூடு. நான் ஏன் வாயை மூடணும்? இப்படிதான் பேசுவேன். ஓடாடி. பொடி ஆம்பளை தொண்டை. போட பொம்பளை மூஞ்சி. ஏ சீப்ப. எப்போ சீ பொடி பூசணிக்கா. போட பரங்கிக்கா. உன் மண்டை தாண்டி பரங்கிக்கா மாதிரி இருக்கு. உன் கண்ணு என்னடா கடுகோட்டி வச்ச மாதிரி இருக்கு. சீப்ப. ஓ, உன் கண்ணு மட்டும் ரொம்ப அழகா இருக்கோ, பூச்சி மாதிரி இருக்கு. நான் உன்னை கேட்டேனா? ஏ சீப்ப. எப்போ ஷாலு, காஷ்மோரா, என்னால உணர முடியுது இங்க ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு. இத்தனை கொலைகளை பண்ணதுக்கு காரணமானவன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். என்னால அதை உணர முடியுது. ஆனா யாருன்னு தான் தெரியல. எனக்கு 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 அது ஃபீல் ஆகுது. அது யாரா இருக்கும்? நான் நான் கண்டிப்பா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவேன். என்னால அதை உணர முடியுது. என்ன சொல்ற சித்ரலேகா? அப்படின்னா இங்கதான் எங்கேயோ அந்த ஆள் இருக்கணுமா? இங்க இருக்கிறது ஃபுல்லாவே இந்த ஊர்ல இருக்கவங்க. அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கவங்க தான் யாரோ ஒருத்தங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? என்னால நம்பவே முடியல. கொஞ்சம் முயற்சி பண்ணலேக்கா, உன்னால முடியும். அது யாருன்றத உன்னால கண்டுபிடிக்க முடியும். உனக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. கொஞ்சம் முயற்சி பண்ண. வாங்க தலைவரே. இதோ கல்யாண பொண்ணுங்க 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. அந்த பக்கம் மாப்பிள்ளைங்களுக்கு நலங்கு வச்சிட்டு இருக்கோம். சரி ஐயா. அப்படின்னா நம்ம மாப்பிள்ளை இருக்க இடத்துக்கே போலாம். மாப்பிள்ளைக்கு தானே நம்ம நலங்கு வைக்கணும். சரிங்க தலைவரே. ஷாலு, எனக்கு என்னமோ இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அதை பண்றாங்கன்னு தோணுது. என்னால நல்லாவே உணர முடியுது. இங்க நடக்கிற அத்தனை குழப்பத்துக்கும் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் காரணம்.